விடாமல் கொடுமின் அரிசி பிடித்தன நாள்களும் மேற் சென்றனவே இன்புரு கொண்டு இங்கிரவர் மேல் போய் உண்பது வாசம் அது போல் உயிர் நிலை இன்புற. காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஏழாம் தந்திரத்தில் 2ஆம் பாடல் சிந்திக்கும் போது நேற்று 6 ஆதாரங்களை பற்றி சிந்தித்தோம். 6 ஆதாரங்களில் முக்கியமாக நாம் இங்கே இந்த தினசரி சுவாசம், அதாவது சூரிய கலை அப்படின்றது 12 பிராணசக்தி 12 அங்குலம் நீளக்கூடியது. நம்ம வலது நாசி எடுக்கிறோம்னா 12 அங்குலம் நீளம். அது சந்திரக்கல்ல 16. அது இடது கண்ணை குறிப்பிடுகின்றது, குளிர்ச்சியை குறிப்பிடுகின்றது உடலுக்கு. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களா, அக்னி சூரியன் சேர்ந்துச்சுன்னா, சந்திரனும் சூரியனும் சேர்ந்துச்சுன்னா அக்னி கலை, அது 8. மொத்தம் 36. இந்த அக்னி கலைன்றதுதான் சுழுமுனை அல்லது நடுநாடி அல்லது ஒளி அப்படின்னு சொல்றாங்க இங்கிலத்துல. நம்மளுக்கு இந்த 36 தான் ஆன்மாவுடைய முதன்மையான தத்துவம்னு சொல்றாங்க. இதுல நம்ம முக்கியமா ஒண்ணு புரிஞ்சுக்கின்றது என்னன்னீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எத்தனை சுவாசம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 இருக்குது சராசரியா. அப்போ 1 மணி நேரத்துக்கு 90,000 சுவாசங்கள் நம்ம பண்றோம். அப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம கணக்கிட்டு சொல்லியிருப்பாங்க 21,600 சுவாசங்கள். இந்த 21,600 சுவாசத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாம இருந்தோம்னா நமக்கு மரணம் இல்லை. இப்ப நம்ம 12 அங்குலம் 16 அங்குலம் நமக்கு விரயமாகுது. 12 அங்குலம் இழுக்கிறோம் சூரிய நாடியில, சந்திர நாடியில 16 அங்குலம் இறங்குது. அப்போ ஒரு சுவாசத்திலையும் 4 நமக்கு லாஸ் ஆகுது. அப்ப 4 அங்குலம் லாஸ் ஆகிறதால ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப வாசி யோகம் பிரகாரம் நம்ம அந்த 12 அங்குல சந்திரக்கலையை சுருக்க சுருக்க நம்ம ஆயுள் நீடிக்கும். இதான் வாசி யோகத்தினுடைய டெக்னிக்கு. இப்ப நம்ம 16ல இருந்து 12ஆ குறைச்சிட்டோம்னு வச்சீங்களா, நரைத்திரை மூப்பு நமக்கு கிடைக்காது, வராது. அதே 16 அங்குலத்தை 8ஆ நம்ம நிறைச்சி நின்றுட்டோம்னா என்றும் இளமை, 16 வயசுல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலான்றாங்க. அதை இன்னும் 4ஆ குறைச்சோம்னாதான் அட்டமாசத்தை கை கூடக்கூடிய நிலை. எந்த தூரத்தில் நடக்கக்கூடிய எதிர்கால நாணங்கள் இதெல்லாம் வரணும்னா நம்முடைய சுவாசத்தை அங்குலத்தை 4ஆ குறைச்சோம்னா அது நடக்கும் அப்படின்றாங்க. இப்ப நம்ம அந்த சூரிய கலையில 12 அங்குலம் இருக்கு பார்த்தீங்களா, இது பேசிக்கா நம்ம உடலுக்கு தேவையான வெப்பம், வலிமை, ஆற்றல் இதெல்லாம் அதுல கிடைக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே சந்திரனுடன் பார்க்கும்போது 16 கலைகள் மூலமா குளிர்ச்சி, அமைதி, ஓய்வு, நாணம் அப்படின்றாங்க. இந்த சூரிய கலைகளுடைய தொடர்பு வலது கண்ணுக்கு இருக்கு, அதுல வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 2 கண்ணையும் பிரிக்கும் போது இரண்டும் சூரியனும் சந்திரனும் சுழுமுனையில சேரும் போது அதுக்கு பேரு அக்னிக்கலை அப்படின்றாங்க. இது அந்த பாடலுக்கு இன்னைக்கு சம்பந்தமான ஒன்றா இருக்குது. அதே மாதிரி நாம அன்னைக்கு பாடல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஈராறு நாதத்தில் ஈரெட்டாம் அந்தத்தில், ஈராறு நாதத்தில் ஈரெட்டாம் அந்தத்தில் மேத ஆதி நாத அந்த மீது ஆம் பராசக்தி அப்படின்றாருங்க. மேத ஆதிநாத அந்த மீது ஆம் பராசக்தி போத ஆலய அந்த விகாரம் தனில் போத, போத ஆலய அந்த விகாரம் தனில் போத மேத ஆரியும் ஆதாரம் ஈது ஆனம் உண்மையே, மேதாரால் ஆதாரம் ஈது ஆனம் உண்மையே அப்படின்றது இன்றைய பாடல். இந்த 6 ஆதாரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது சித்தாந்தத்தினுடைய இறுதி உண்மையை அறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இப்ப இந்த வேதாந்தம் அந்தங்கள்னு வருது, 6 அந்தங்களும் இருக்குது. அது பாத்தீங்கன்னா வேதாந்தம், போதாந்தம், கலாந்தம்,
அப்படின்னு 6 வரும். இதுல நமக்கு வேதாந்தமும் சித்தாந்தமும் சேர்ந்துதான் நமக்கு இந்த திருமூலர் இங்க நமக்கு குறிப்பிடுறது. ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி நமக்கு இங்க கொடுத்துடுறாரு. இன்னைய பாடல் பாக்குறோம்னு வச்சுக்கீங்களா, ஈராறு நாதத்தில் அப்படின்னா சூரிய கலை 12 கலைகளை கொண்ட நாத தத்துவம். இந்த 12 கலைகளை கொண்டுதான் சூரிய நமஸ்காரம் டிசைன் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா சூரிய நமஸ்காரம் அப்படின்றது இந்த 12 கலைகளுக்கும் ஒரு போஸ்ட் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணி இருக்கிறாங்க. அந்த 16 கலைகள் நாதாந்த கலைகள் எல்லைன்னு வருது. ஆனா இது ரெண்டுத்தையும் மீறி கிராஸ் பண்ணி தலை உச்சிக்கு போகும்போது ஓசையின் எல்லையாக சகஸ்திர ஸ்தலத்துல மகாசக்தி பராசக்தி பரம்பொருளாக இருக்கின்றாள் அப்படின்றது இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க. அந்த பராசக்தி பாத்தீங்கன்னா நாண வடிவமாகவும் இருக்கிறாள். எவ்வித மாற்றமும் இல்லாமல், விகாரமும் இல்லாமல், அவிகாரம்ன்ற ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துறாங்க. உயிர்களின் ஆன்மா ஒளிக்குள் நாண ஒளியாக நிற்கின்றாள்ன்றாங்க. அப்ப அந்த மேதை ஒளியாக சொல்லக்கூடிய 6 ஆதார சக்கரங்களும் அதனுள்ளே இயங்கும் ஆற்றலாகவும் நின்று நிறைந்து இருப்பது அந்த இரசக்தியே, அது உண்மை அப்படின்றது இந்த பாடல்ல நமக்கு உணர்த்த வருவதாக நான் உணர்கின்றேன். இந்த 12 கலைகள் இருக்கு பார்த்தீங்களா, நாத தத்துவத்துல 12 கலைகள், அது மாதிரி சந்திரக்கலையில 16 கலைகள். இவற்றை நம்ம கடந்து மேதை முதலான நாதாந்தம் நீராக உள்ள அனைத்து கலைகளுக்கும் மேலாக நம்ம கடந்து சகஸ்திர தலத்துல வீட்டு இருக்கக்கூடிய பராசக்தியை நம்ம அடைய. ஐயா நீங்கள் பேசுகிறது கேட்கல. மட்டும்தான் கேட்கலையா? ஆளுகின்றாள் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய அதே பராசக்தியானவள் 6 ஆதாரங்களிலும் பரிணமித்து வெளியிலிருந்து இறைவனை தேடுவதை விட உள்ளுக்குள் 6 ஆதாரங்களிலும் தியானித்து தல உச்சியை நோக்கி செல்வதுதான் உண்மையான தியானம். ஞானம் என்று ஒரு விஷயத்துல நம்ம அறிய முடிகின்றது. இந்த இடத்துல இரவிய அவிகார நிலை அப்படின்னு சொல்றாங்க. விகாரம்னா தெரியும், பார்க்க முடியாதாப்பா அப்படின்ற மாதிரி. அவிகாரம்னா மாற்றம் இல்லாதது. அந்த நிலையற்ற உலகில் மாற்றங்களுக்கு நடுவே மனிதன் அடைய வேண்டிய சலனமற்ற தெளிவான ஞான நிலைதான் போத நிலைன்னு பேர். இது யோக மார்க்கத்தின் மூலமாக நம்ம உச்சநிலையை அடையலாம். இது பிரசாத கால யோகம் அப்படின்றதுதான் அதனுடைய முக்கியமான பார்ட்டா நம்ம சொல்லலாம். இதுக்கு ஆன்ம ஒளி, இடைவிடாத இறை இருப்பு, இதுக்கு எப்படி ஒரு கதை மூலமா விளக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பராசக்தி எங்க இருக்கிறாருன்னு சொல்றீங்க, என் கண்ணுக்கு அவ தெரியலையே, என் உடல் 6 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றீங்க, அதுல அவ வீட்டு இருக்கிறான்னு சொல்றீங்க, அதெல்லாம் நான் எப்படி உணர்றது அப்படின்னு கேட்கறாரு. அப்ப குரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஒரு விளக்க கையில கொடுத்து, இந்த விளக்க ஏத்திக்கோ, இது கொண்டு ஒரு இருட்டு அறைக்குள்ள வை, அந்த இருட்டு அறைக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் பாரு அப்படின்னாரு. அவன் அது மாதிரி விளக்கேத்து கொண்டு இருட்டு அறையில வச்சான். விளக்கு ஒளியில அந்த அறையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தெளிவா தெரிஞ்சுது. உடனே இந்த விளக்கு ஒளியில் அனைத்தும் தெரிகின்றது அப்படின்னா, சரி இப்போ அந்த ஒளிய பார்த்தில்ல, அந்த ஒளிய உன்னால கையில பிடிக்க முடியுமா, அல்லது ஒளிய மட்டும் உன்னால தனியா எடுத்து காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. சீடனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டான். அது எப்படி ஒளியெல்லாம் பிடிக்க முடியாதுங்க ஐயா அப்படின்றான். அப்ப அந்த ஒளி இருப்பதால தானே மற்ற பொருட்களை பார்க்கற. ஆமாங்க, அதே போலதான் உன் உடலும் ஒரு ஆலயம், உள்ளே எரியும் அந்த போத ஒளிதான் பராசக்தி. உன் கண்களால் உலகை பார்ப்பதும், உன் காதுகளால் கேட்பதும், உன் மனம் சிந்திப்பதும் அந்த சக்தியால் தான். அவள் அவிகரமானவள். அதாவது விளக்கின் ஒளி எப்படி அது கிடையாதோ அது போல உன் ஆன்ம ஒளி என்றும் தூய்மையானது. உடனே சீடன் கேட்டான், அப்படின்னா நான் அவளை எங்க தேடுறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த பாடனுடைய சாரம் அதான். நீ வெளியில தேட வேணாம், உன் மூலாதாரம் முதல் உச்சந்தலை வரை நாதாந்தம் வரை உள்ள 6 நிலைகளை கடந்து செல். உன் எண்ணங்கள் அடங்கி
அறிவு, அதாவது போதம் நிலை பெறும் போது, அறிவு அடங்கும் போது அந்த பராசக்தி உனக்குள்ளே பேரொளியாக தோன்றுவாள். அந்த ஒளிதான் உண்மை, மற்ற அனைத்தும் அதன் நிழல்கள். அப்ப இறைவன் எங்கோ இருக்கிறான் அப்படின்றது இல்லை. நம்ம உடலுக்குள்ள 6 ஆதாரங்களாகவும் அறிவின் ஒளியாகவும் அவன் வீட்டிருக்கின்றான். நம்மை நாம் உணர்வதே இறைவனை உணர்வதற்கான வழி. இதுதான் இந்த ஈராறு நாதாந்தம்ன்ற பாடலுக்கு இந்த கதை மூலமா விளக்க முற்படுகின்றது. டே டு டே அப்ளிகபிலிட்டி, வாழ்க்கைக்கு என்ன நமக்கு தேவைன்னா இன்னர் அவேர்னஸ் வேணும். நமக்கு லைஃப்ல அவுட்டர் அவேர்னஸ் லைஃப் ஹேண்ட்லிங் பண்படுகின்றது. இப்ப நம்ம ஆன்மீக விஷயத்துக்கு போறதால இன்னர் அவேர்னஸ் தேவைப்படுகின்றது. அப்புறம் எல்லா ஆதாரங்களிலும் எனர்ஜி லெவல்ல பேலன்ஸ் பண்ற டெக்னிக் பண்ணணும். அது ஒரு நிறைய அனுபவங்கள் மூலமாக ஒரு ஆதாரங்கள் சக்கரங்களை நம்ம தனியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை பேலன்ஸ் பண்றதை பத்தி இங்க நமக்கு சொல்லுகின்றார். அப்புறம் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும். அகவிகார உணர்ச்சி, அந்த பராசக்தியை முக்கியமான வார்த்தை யூஸ் பண்றாரு, அவிகாரம் அப்படின்ற வார்த்தை, மாற்றம் இல்லாதது. அப்ப வெளியில் நடக்கும் எந்த செயல்களும் நம்மை பாதிக்காத வண்ணம் இருக்கணும். அப்புறம் கான்ஸ்டன்ட் லேர்னிங், நமக்கு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். நாதாந்தம் என்பது ஒளியின் எல்லை, எல்லையற்ற தேடலை குறிக்கின்றது. அது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லாம அந்த எல்லையற்ற தேடலை நோக்கி நம்ம இன்ட்யூஷன் மூலமாக தேடிக்கிட்டே இருக்கணும். மொத்தத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, உடலை ஆலயமாக பாவித்தல். அப்ப இறைவன் எங்கோ இருக்கிறான்னு இல்லாம உடலை ஆலயமாக பாவிக்கும் போது மனதை தூய்மையாக வைத்திருக்க முடிகின்றது, உடலை தூய்மையாக வைத்திருக்க முடிகின்றது, தீய பழக்கங்கள் தீய எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க முடிகின்றது, உடலை ஒரு புண்ணிய ஸ்தலமாக மாற்ற முடிகின்றது. இப்படியாக நம்ம நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேரொளியை நாம் உணர முடியும். அப்படின்றதுதான் இன்றைய பாடலுக்கு முத்தாய்ப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இந்த நாதாந்தம் அப்படின்றது சைவ சித்தாந்தம் மற்றும் ஞான நெறியில பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல உச்சநிலை. நாதம்னா ஒளி, அந்தம்னா முடிவு. இந்த 2 சொற்களின் சேர்க்கை தான் நாதாந்தம் அப்படின்றாங்க. அப்போ ஒளியினுடைய முதிர்ச்சி ஆன்மீக வழிபாட்டுல உள்ளுக்குள்ளே கேட்கக்கூடிய ஒரு பிரணவ ஒளி. அதனுடைய இறுதி எல்லையை நாம டச் பண்ணும் போதுதான் அந்த தத்துவ நெறியை உணர்ந்து நிலம் முதல் அந்த ஆகாயத்து வரை நம்ம செல்ல முடியும் அப்படின்றது வெளி விவகாரங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த ஆன்மீக மரபுல கூடக்கூடிய நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், வேதாந்தம், கலாந்தம், சித்தாந்தம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தங்கள்ல 6 அந்தங்கள்ல முடிவு ஒன்றாதான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேதாந்தத்தின் வழியே நாதாந்த நிலையை அடையும் போது முத்தியும் சித்தியும் கிடைக்கும் அப்படின்றாரு. இது நிறைய பாடல்கள் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்போம். நேரம் கருதி தளத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நிறைய தகவல்கள் சொன்னீங்க. மிக தெளிவாக இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1705வது திருமந்திரம். அறிவான பொருள் அறிவீர். திருமந்திரம். ஈராறு நாதத்தில் ஈரட்டாம் அந்தத்தின் மேதாதி நாதாந்தம் மீது ஆம் பராசக்தி போதா ஆலயத்து அவிகாரம் தனில் போத மேதாதி ஆதாரம் மீதான உண்மையே. அருமையான திருமந்திரம். ஈராறு 12 ராசிகள், சூரிய மண்டலம். 8 16 சந்திர கலைகள். நாதாந்தம் உடம்பின் முடிவு, உச்சித்தலை, மேதாதி அகர உகர மகர கலைகளுக்கு மேலாக விளங்கும் பராசக்தி அறிவு வடிவான ஆலயமான ஆதார நிலைக்குள் செல்ல வேற்றுமையற்று விளங்கும் மெய்யுணர்வு துணையாக மேலும் செல்ல சிவகாட்சி சித்தியாகும். போதம் ஞானம், அறிவு, அவிகாரம் வேறுபாடு இல்லாத. கழக வெளியீட்டில் ஓசை மெய்யாகிய நாத தத்துவத்தின் கண் 12 கலைகளோடு கூடியது சூரிய மண்டலம், 16 கலைகளோடு கூடியது
திங்கள் மண்டிலம். நிலமுதல் நாதம் ஈராக சொல்லப்பட்ட 36 மெய்களுக்கும் மேலாக பேராற்றலாகிய திருவருள் அம்மை வீற்றிருந்து அருளுவள். இயற்கை உணர்வின் இருப்பிடமாகிய தனிமுதற் சிவன் அதற்கு மேற் காணப்படுவன். இவற்றிற்கெல்லாம் சார்பு நிலைக்களமாக உள்ளதும் அச்சிவனேயாவன். ஈராறு நாதத்தில் நாத தத்துவத்தில் 12 கலைகள். சூரிய மண்டலம். ஈரட்டா மந்தத்தில் சந்திர மண்டலத்தில் 16 கலைகள். மேதாதி பிருதிவி முதலாக போதாலயம், ஞானாலயம், அவிகாரம், அருவமாகிய சிவன். மீதானம் நிராதாரத்துக்கு மேல்பட்ட இடம், விமலனுடைய இடம். ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க உந்தி பர. விமலர்க்கிடம் அதன்று உந்தி பர. இந்த திருமந்திரத்திற்கு இணையான திருமந்திரம். உடம்புக்குள் இறைவன் இருப்பதை அறிவீர். உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன். குறை உடைய பாவ சுமை என்று நினைத்து கொண்டிருந்தேன். உடம்பினுக்கு உள்ளே உருப்பொருள் கண்டேன். அப்படி நினைத்து கொண்டிருந்த நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற சிறந்த செல்வத்தை கண்டேன். பிறகுதான் நான் அறிந்தேன், உடம்புக்குள்ளே உத்தமனாகிய பரம்பொருள் கோயில் கொண்டிருக்கின்றான் என்ற உண்மையை. சிவகாட்சிய திருமூலர் பார்த்திருக்காரு. தான் பார்த்ததை உணர்ந்ததை திருமந்திரத்தில் அவர் வெளியிட்டுள்ளார். இந்த உண்மை தெரிந்த பின்னர் நான் இந்த உடம்பினை பேணி பாதுகாத்து வருகின்றேன். இழுக்கு குறை உடையது, தாழ்ந்தது, உருப்பொருள் மேலான பொருள், உத்தமன் பரம்பொருள் அவர்தான் சிவன். ஓம்புதல் பேணி பாதுகாத்தல். குருவாகிய திருமூலர் அருளிய திருமந்திரத்தின் வழியாக நாம் சிவனை வணங்குவோம். நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்த அயராது பாடுபடுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சி. நன்றிங்கம்மா, நன்றி. எனக்கு விட்டு விட்டு கேட்குது, இங்கே சிக்னல் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கித்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. சிக்னல் சரியில்லை, நாம் பார்க்குறேம்மா. நன்றி. நன்றி. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா. நான் கூட நல்லா சிக்னல் இருக்கிற இடத்துலதான் கேக்குதா? கேக்குதுங்கம்மா. நீங்க முதல்ல ஏதோ சொன்னீங்க, அது கேட்கல. ஆனா கேக்குதுங்கம்மா, கேக்குது எனக்கு. இருந்தாரு, ஏன் கீழே போனாங்கன்னு தெரியல. அவருக்கு திருப்பி இன்வைட் கொடுத்தா நல்லா இருக்கும். பார்த்தாச்சு. ஈராறு நாதத்தில் ஈரெட்டாம் அந்தத்தில் மேதாதி நாதாந்த மீதாம் பராசக்தி அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. அப்ப இந்த ஈராறு நாதம் ஈரெட்டு என்ன அதெல்லாம் அழகே சிலையா சொல்லியாச்சு. நம்ம திருப்பி அதை பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா ஒரு குறிப்பு வைக்கிறாரு. நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, மூலம் கண்டாங்கே முடிந்து முதல் இரண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை முடிச்சார்ல நேத்து. காலங்கண்டா நடி காணலுமாமே அப்படின்னு அந்த அந்த இது மூலமா தட் இஸ் த சேனல் நீ அங்க போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அந்த இதை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல அவர் ஆரம்பிக்கிறாரு.
என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஈராறு நாதம் அது என்னன்னு பார்த்துட்டோம். இது வந்து சூரியக்கலை. ஆனா இந்த சூரியக்கலை எங்க இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இது எங்க இருக்கு, எது சூரியக்கலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஈராறு 12, அந்த 12 இதுல இருக்கக்கூடிய அந்த சூரியக்கலை எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய யோக கலையில அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தலைக்கு மேல் அந்த சூரியக்கலை இருக்கிறது ஹரிசாண்டலா, அதாவது பக்கவாட் அந்த 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 தலையை சுத்தி இருக்கக்கூடிய சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூரிய மண்டலம் அப்படி இருக்கு. இது நம்ம மூச்சு அதெல்லாம் வந்து நம்ம பிராணாயத்துல பார்த்துட்டோம். அதனால நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுதான் அடிப்படை. நீங்க ஏன் போக வேண்டான்றீங்கன்னா, இல்ல இல்ல அது சூரியக்கலை எங்க இருக்கிறது இப்போ அப்படின்னா, நம்ம தலைக்கு மேல இருக்கு சூரிய மண்டலம். அங்க போயிட்டோம் நம்ம. அங்க போயிட்டு அது எப்படி இருக்கு, நீங்க ஒண்ணு யோசிச்சு பாத்துக்கோங்க. நம்ம தலையை சுத்தி ஒரு 12 பகுதியாக பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சந்திர மண்டலம் என்ன, ஈரட்டாம் அந்தத்தின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த சந்திர மண்டலம் எங்க இருந்து போறது? என்னைக்குமே சந்திரன் வந்து மனதை உடலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மீறணும். அப்ப அது எப்படி இருக்கு, 16 கலைகளாக இருக்கிறது. இந்த 16 கலையில 8 கலை நம்ம உடம்புல இருக்கு, 8 தலைக்கு மேல இருக்கு. அப்ப அது எங்க இருந்து போகுது அப்படின்னா, நம்ம வெர்டிகலா போகுது. இதெல்லாம் இந்த இந்த 8 to 16 கலைகள் இருக்குங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இது எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, எப்படி இருக்குங்கிற விஷயத்த யோக கலையின் மூலமாக இப்பொழுது நாம பார்க்கிறோம். அதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஈரட்டாம் அந்த பின் அப்படின்றாரு முடிவுல. அந்த முடிவுல யார் இருக்கா? மேதாதி நாதாந்த மீதாம் பராசக்தி அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாதாந்தம் மீதாம் பராசக்தி அப்படின்றாரு. அப்ப அந்த சக்தியை அடையக்கூடிய வழி என்ன அப்படின்னா, மேதாதி கலைகள் தாண்டி நாதாந்தத்தின் முடிவில் சக்தியை வந்து நாம் புரிந்து கொள்ளலாம், சக்தியை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது அப்ப என்ன ஆகுது, இந்த இந்த ஹரிசாண்டல் கோட்ல இந்த வெர்டிகல் கோடு போய் இடிக்குது. அப்போ இந்த அண்டவெளியில் இந்த பிண்டத்தின் ஆதாரங்கள் சென்று அடைகிறது. அதுதான் அந்த 6 ஆதாரத்தினுடைய முடிவு. 6 அழக்கூடாது. அதுதான் இந்த 6 ஆதாரங்களின் முடிவு. அது எங்க போறது? மீதாம் பராசக்தி. அந்த முடிவுல யார் இருக்கா? இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா? பராசக்தி இருக்கிறாள். அவ என்ன தரா நமக்கு? போதாலயத்த விகாரம் தனில் அப்படின்னு சொல்றாரு. அது விகாரம் இல்ல, அவிகாரம். போதாலயத்து அவிகாரம் தனில் அப்படின்னு நம்ம பிரிச்சு படிக்கணும். இந்த அவிகாரம் அப்படிங்கிற இது என்ன சொல்ல? போதாலயம் அப்படின்னா அறிவு இல்லையா? நம்ம போதாந்தம் அப்படிங்கறத வந்து அறிவா பார்த்திருக்கோம். அப்ப அந்த அவிகாரம் தனில் அப்படின்னாக்கா, அந்த 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 அவிகாரம் அப்படிங்கறத வந்து நம்ம நெறின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த அறிவு நெறியில, எந்த அறிவு நெறியில? போதாந்த அறிவு நெறியில. எது போதாந்தம்? பராசக்தியை சென்று சேரக்கூடிய போதாந்தம். அதான் சொல்றாரு. அந்த இடத்துல மேதாதி ஆதார மீதான உண்மையே அப்படின்றாரு. அப்ப நீ இந்த எது உண்மை? அந்த காலம் கடந்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர்தான் உண்மை இல்லையா? அது எங்க இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு காமிச்சு தராரு. மேதாதி ஆதார மீதான உண்மையே. எந்த ஆதாரத்தின் மீதான? பராசக்தியின் ஆதாரத்தின் மீதான உண்மையே அப்படின்னு சொல்றாரு. இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடலை வைத்து இந்த அண்டத்தினுடைய டூல மிஷினை வச்சு, அதாவது இந்த மன்னிக்கணும், இந்த பிண்டத்தினுடைய மிஷினை வச்சு, நமக்கு கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ வச்சு இந்த அண்டத்தை தொடர்பு கொண்டு
அந்த அண்டத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பு நிலையாக விளங்கக்கூடிய சக்தியை நாம், பராசக்தியை நாம் தொடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, நம்ம சிவத்தின் காலடியில் சென்று சேருகிறோம். அதான் சொல்றாரு, மேதாதி ஆதார மீதான உண்மையே அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் இருக்காரு. அப்ப இங்கேயும் நேற்றுக்கு என்ன சொன்னாரு, மூலம் கண்டாங்கே முடிந்து முதலிரண்டும் காலம் கண்டானடி சேரலாகுமே, அவங்க போய் சேரலான்னு சொன்னாரு. அது சேர்றதுக்கு உண்டான ஒரு படிய இங்க சொல்றாரு. என்னது, உன் உடம்புதான் இன்ஸ்ட்ருமெண்ட், உன் உடம்புல இருக்கக்கூடிய இந்த கலைகள் தான் இன்ஸ்ட்ருமெண்ட். உன் உடம்புல எப்படி இந்த கலைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த பிரபஞ்ச வெளியிலயும் கலைகள் இருக்கிறது. அந்த கலைகளின் மூலமாக, ஏன்னா நீங்க யோகத்துல பாத்தீங்கன்னா அந்த 16 கலைகளை உச்சம் தொடும் பொழுதுதான் நம்ம அந்த நாதாந்தத்துக்குள்ள நம்ம போறோம். அப்போ அதுக்கு என்ன, அந்த 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 அதுக்கு மேல இருக்கக்கூடிய, அப்ப நீங்க சூரிய மண்டலம்னா நீங்க வலது நாசின்னு சொன்னீங்களே அப்படின்னா அதுக்குதான் இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா இத உபயோகம் பண்ணி நம்ம அண்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒளி மண்டலத்துக்குள்ள நம்ம போறோம். அதுதான் 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 12 ராசி என்னன்னு தெரியும் நமக்கு. மேஷம் முதல் கும்பம் வரை இருக்கக்கூடிய அத்தனை கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 12 ராசி, மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த மாதிரி வரும்ல அந்த ராசிகள். இது நம்ம இன்னும் மீனம் வரை. நன்றி ஐயா, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி ரொம்ப கம்மி, இந்த மனப்பாடம் பண்ணவே முடியாது என்னால. அந்த ராசிகள், அந்த ராசிகளுடைய எஃபெக்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நம்ம உடம்புல இருக்கும். நீங்க இன்னும் ஒரு பக்கம் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இந்த ராசிகள் எப்படி நம்மளுடைய உடல்ல எஃபெக்ட் ஆகுது. ஒரு ராசிக்கும் ஒரு உடல் பகுதி இருக்கு. அது சரியில்லைன்னா, இப்ப நம்ம இந்த உடல் சரியில்லை அப்படின்னாக்க நம்ம எது சரியில்லை, எந்த ராசி சரியா ஒர்க் ஆகலங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. ஆனா நான் இந்த ரெஃபரன்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இந்த ராசி இதுன்னு. அது இந்த இடத்துல முக்கியமும் இல்ல. ஆனால் எது முக்கியம் அப்படின்னா, இந்த உடலை எப்படி இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ராசி மண்டலத்தை தொடலாம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நாதாந்தத்தின் தலைவியாக விளங்கக்கூடிய பராசக்தியை தொடலாம் அப்படிங்கறத நமக்கு இந்த இடத்துல சூட்சுமமா சொல்லி கொடுக்குறாரு. அந்த பராசக்தியை தொட்டால் என்ன செய்யலாம், மேதாதி ஆதார மீதான உண்மையை நாம் தொடலாம். அதுதான் உண்மை. அப்ப பராசக்தி தான் உண்மை. அந்த உண்மையை தொடுவதன் மூலம் நம்ம ஆதார மீதான உண்மையை தொடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த 6 ஆதாரத்துல இந்த மந்திரத்துக்கு உண்டான பொருளா நான் விளங்கி கொண்டது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கிருத்திகாம்மா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு. ஐயா சொன்னதுல இருந்து அப்படியே இன்னும் எக்ஸ்ட்ராவா கேட்ட மாதிரி இருந்தது. மிக்க நன்றிங்க அம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா, வணக்கம் ஐயா. யாராவது ஏதாவது சொல்றாங்களா, கேக்குறாங்களான்னு கேட்டுக்கலாம். கேள்வி இருக்குங்களா? சரி, முதல்ல அழகேசன் சார் சொல்லும் போது 1 மணி நேரத்துக்கு 9,000 அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அவரு கூட்டி போடும்போது பெருக்கும் போது தப்பா வந்திருக்கும். அது 1 மணி நேரத்துக்கு 900, அப்படி 24 மணி நேரத்துக்கு போட்ட பார்த்தோம்னா 21,600 கரெக்டா வந்துடும். அது சுவாசம். அது அடுத்தது அழகேசன் 6 அந்தம் சொன்னாரு. அது என்னென்ன அப்படின்னா, யாராவது எழுதுற மாதிரி இருந்தா எழுதிக்கோங்க, இல்ல டைப் பண்ணிக்கோங்க தேவைன்னா. 1 கலாந்தம், அத வள்ளலார் தூய கலாந்தம் அப்படின்னு சொல்லுவார். 2 யோகாந்தம், அத வள்ளலார் ஞான யோகாந்தம் அப்படின்னு சொல்லுவார். 3 போதாந்தம், அத வள்ளலார் விமல போதாந்தம் அப்படின்னு. 4 நாதாந்தம், அத வள்ளலார் பெரிய நாதாந்தம் அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் இங்க 26 நாதாந்தம் அப்படின்னு சொல்றது.
அடுத்தது வேதாந்தம், அதாவது 5வது வேதாந்தம். அத வள்ளலார் சுத்த வேதாந்தம் அப்படின்னு. 6வது சித்தாந்தம், அதையும் வள்ளலார் சுத்த சித்தாந்தம் அப்படின்னு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல நாதாந்தம் போதாந்தம் இது ரெண்டும் வேதாந்தத்துக்குள்ள அடங்கிடும். கலாந்தம் யோகாந்தம் இது ரெண்டும் சித்தாந்தத்துக்குள்ள அடங்கிடும். ஆனா கடைசியா வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்னா ஆயிடும். ஒன்னான பிறகுதான் நம்ம அந்த காலம் கண்டானடி காணலும் ஆமே அப்படிங்கிற அந்த தன்மைக்கு நம்ம ஆன்மா போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 26வது பாடல். ஏத்தும் அடியவர் ஏழ் உலகினையும் ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு நகை உடைத்தே. சிவா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு ஒரு சத்த நடுவுல கேட்டுனே இருக்கு, அது நாளையில இருந்து இல்லாத மாதிரி அப்போ. நன்றி. நன்றிங்க ஐயா, அருமை, மிக்க நன்றி. விளக்கத்துக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? கேட்கல. லைன் ஐயா, நீங்க ஏதோ சொன்னீங்க, கேட்கல. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? சேரன் ஐயா இருக்காங்களா? வரலாமா? இன்வைட் கொடுத்தேங்க ஐயா, அவங்க வரல. 2 தடவை கொடுத்தேன். சரி, நன்றிங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கிறோம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய். ஐயா அப்படிங்கிற